ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலை மிட்டாய். இந்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க, அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 3 கப்பு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நான் கப்போட மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிலோ மெஷர்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் சூடில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுபடணும். வேர்க்கடலையை வறுத்து நல்லா ஆற வைங்க. ஒன்று சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடுன்னு இருக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆற வச்சு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் சொத்தெல்லாம் இருந்தால் எடுத்து போட்டுடுங்க. கண்டிப்பாக சொத்தெல்லாம் இருக்கும், பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. முழு வேர்க்கடலையாக இருந்தால் 2 பீஸாக ஆக்கிக்கோங்க. இது ஃபுல்லாக இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், சுத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 1/2 கிலோ பாவு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடிக்கனமான பாத்திரத்தில் இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 3 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் கப்பு மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா 60 ml எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/4 கப்பு எடுத்துக்கோங்க, போதுமானது. இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெல்லம்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறின பிறகு இது மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டிக்கோங்க. இதில் நிறைய தூசிலாம் இருக்குங்க, கல்லெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம இந்த பாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சைடில் ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இது பாவோட பதம் பார்க்குறதுக்கு. இது நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விடும்போது வீடியோ எடுக்க முடியல. இது கூடவே 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் அடுப்பை ஹைலியும் சிம்லேயும் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து கைவிடாத கிளறணும். இப்போ வாங்க, பாவும் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டுக்கோங்க. விட்டதும் இது மாதிரி பாவை எடுத்து பாருங்கள். இது மாதிரி உருண்டு வரக்கூடாது, நம்மளுக்கு உடையிற பக்குவம் தான் வேணும். அதனால் இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கைவிடாத. இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். கடலை மிட்டாய்க்கு இந்த பாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து உடைச்சி பாருங்கள். இந்த மாதிரி உடையணும். இதான் கரெக்டான ஸ்டேஜு. அதே நேரத்தில் பாகும் கருகிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. விட்டு நல்லா கலந்து விடுங்க, கைவிடாத, இல்லை கெட்டியாயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டு இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலரி வச்ச கலவையை இந்த தட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே இது மாதிரி நல்லா சமப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு சமப்படுத்திக்கோங்க. அதே கரண்டியில் பண்ணிங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால் தோசை கரண்டி இருந்தால் அதில் கொஞ்சமாக நெய் விட்டு இது மாதிரி சமப்படுத்திக்கோங்க. அப்போது ஒட்டாது உங்களுக்கு இந்த பாகு. இதில் ஆற உங்களுக்கு கெட்டியாகிடும். அதனால் இது மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இது ஆறுறதுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு ஷார்ப்பான கத்தி வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸில் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பாக்ஸ் டைப்லும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உருண்டையாகவும் பிடிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் தேவைப்படுதோ நீங்கள் அதை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஆறின பிறகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம வீட்டிலே செய்யலாங்க. சூப்பரான சுவையான கடலை மிட்டாய் ரெடி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.